எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 51வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரை இருக்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோவில் 1வது கேள்வியிலேருந்து 50வது கேள்வி வரை இருக்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் 51வது கேள்வியிலேருந்து நாம் இந்த கேள்விகளை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கேள்வி, கபிலரை நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ பெருங்குன்றூர் கிழார் அப்படிங்கிறது தான் சரி. 52வது கேள்வி, பா வகை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் சி. கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ. ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 படலங்கள். இந்த கொஸ்டினில் 17ங்கிற ஆப்ஷன் இல்லை, டென்டேட்டிவ் கீழே 16 அப்படிங்கிறது தான் சரியாக கொடுத்துருந்தாங்க. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் மிச்ச படங்களுடைய எண்ணிக்கை பாலா காண்டம் 24 படலம், அயோத்தியா காண்டம் 13, ஆரண்ய காண்டம் 13, கிஷ்கிந்தா காண்டம் 17, சுந்தர காண்டம் 14, யுத்த காண்டம் 42. 54வது கேள்வி, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுருவத் தீண்டல் கூடுமோ யார் யாரிடம் கூறியது? ஆப்ஷன் டி. சீதை அனுமனிடம் கூறியது. 55வது கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ. ஔவையார். 56வது கேள்வி, என் நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? முதுமொழி காஞ்சி. 57வது கேள்வி, கூற்று 1 யாப்பரங்கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. கூற்று 2 இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இதற்கான சரியான ஆன்சர் எது? கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. பொறுத்துக, திருக்குறளில் இருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி. ஒன்பொருள் கால்ப வியச்சியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அடுத்த குறள் பாருங்கள், செய்க பொருளை சிறுனர் சிறுகருக்கும் எக்தனிய கூறியதில். அடுத்த குறள், அரணீனும் இன்பமுமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடு மண்போடும் வராக பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். ஆப்ஷன் 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரி. 59வது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? சதுரகராதி. உங்களுக்கான ஒரு கேள்வி, சதுரகராதி அப்படிங்கக்கூடிய நூலை யார் எழுதுனா? விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். 60வது கேள்வி, கத்தும் பேரிய சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் முக்குடற்பள்ளுவின் இந்த பாடலடிகளில் கவிப்பு வேலை என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. கருமார் கொல்லர் தட்டார். கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை உண்டி முதற்சே உணவின் பிண்டம் அடிமோனையை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றாக வருவது. இதில் எது அடிமோனைன்னு கேட்டிருக்காங்க. உண்டி. ஆப்ஷன் டி. 62வது கேள்வி, பிழையை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. எருது வண்டியை இழுத்தது. அடுத்த கேள்வி, அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏய்ந்து ஒன்றி வர தொடுப்பது ஏய்பு தொடை. 64வது கேள்வி, பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்னது? ஆராய்ந்து பாராமல் செய்தல்.
65வது கேள்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முச்சு மோனை. 66வது கேள்வி இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை இதுக்கான சரியான ஆன்சர் இது எதிர்மறை தொழிற்பெயர்கள். 67வது கேள்வி குத்துக்கல்லுக்கு குளிரா வேலா இப்பழமொழி உணர்த்துவது சோம்பல். 68வது கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிறது என்ன வரும்? ஆங்கிறது என்ன வரும்? பசு. தூங்கிறது உன். கோங்கிறது அரசன். ஐங்கிறது தலைவன். ஆப்ஷன் சி 2413 அப்படிங்கிறது சரி. 69வது கேள்வி பொருள் தருக. கான் நடை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டுக்கு நடத்தல் அப்படிங்கிறது தான் கான் நடை. கேள்வி வலு நிலைகளை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தேன் நேற்று வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தது அப்படிங்கிறது என்னது? வலு. கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது பால்வலு. நீ வந்தேன்கிறது இடவலு. நேற்று வருவான்ங்கிறது காலவலு. ஆப்ஷன் பி 4312 அப்படிங்கிறது சரி. 71வது கேள்வி பொறுத்துக. இளமையில் கல்வி. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆப்ஷன் சி 3412 அப்படிங்கிறது சரி. 72வது கேள்வி எதுகை மோனை ஈயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டுடையாய். இப்பாடலடிகள் அமைந்துள்ள எதுகை சொற்கள் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகைங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஆப்ஷன் ஏ அழியா ஒளியா. 73வது கேள்வி கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடனிருந்து பாதுகாப்பது. 74வது கேள்வி அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக. ஆப்ஷன் ஏ அவனை திருத்தினான். 75வது கேள்வி பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். 76வது கேள்வி செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. கருத்தை பதிவு செய்தான். 7வது கேள்வி சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவடிகள் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. உறுதுயர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை. 78வது கேள்வி பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை. அருங்கோணம் எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது வடிவம். வடிவ பண்பு பெயர். 80வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. 81வது கேள்வி சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும்? ஊ அப்படிங்கிறதான் வரும். ஊக்கு அடுத்து ஏ அடுத்து மே அடுத்து மா. ஆப்ஷன் சி. 82வது கேள்வி கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக. வாள் தல் இல்லைனா வாழ்க்கை அப்படி இருந்தாலும் சரிதான். கை அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி தான். 23வது கேள்வி உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகு. இது ரொம்ப நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி வேர்ச்சொல்லில் வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிடுங்க. உலகம் என்பதன் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம். வானம்ங்கிறது ஆகாயம். அந்த வானம் 3 சொல்லின என்ன வரும் அப்படின்னா வெடி. 85வது கேள்வி கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டனை. 86வது கேள்வி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று காற்று வீசியது. 87வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக.
காஞ்சிப்பா, கலிப்பா, வெஞ்சிப்பா, வெண்பா அப்படிங்கிறதெல்லாம் பாவினுடைய வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மூதூர் தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரி. மூடுபனி அப்படிங்கிறது வினைத்தொகை, பெந்து அப்படிங்கிறது வினையச்சம், தடவரை அப்படிங்கிறது உரிச்சொற் தொடர். 89வது கேள்வி, மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதனை சுட்டுக. ஆப்ஷன் பி, இடை சொல் தொடர். 1வது கேள்வி, கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. 91வது கேள்வி, நாகப்பஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டுக்காங்க. நாக குமார காவியம். கேள்வி பொறுத்துக. சிலம்பு அப்படிங்கிறது என்னது? காலில் அணிவது. குலை அப்படிங்கிறது என்னது? காதில் அணிவது. சுட்டி அப்படிங்கிறது நெச்சியில் அணிவது. அரைநான் அப்படிங்கிறது இடையில் அணிவது. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. 93வது கேள்வி பொறுத்துக. பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படின்னு கேட்டுக்காங்க. செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய் வினைத்தொடர். என்னென்ன நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ, 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரி. 94, வினாவை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் என்ன வினா அப்படின்னு கேட்டுக்காங்க. என்ன வினா? குழல் வினா. 95வது கேள்வி, வட்டம் எப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிய அப்படின்னு கேட்டுக்காங்க. இது என்னது? பண்பு பெயர். 96வது கேள்வி, சரியான அகரவரிசை தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? கே தான் வரும். அடுத்து கு, அடுத்து வே, அடுத்து வே, அடுத்து வே. ஆப்ஷன் பி சரி. 97வது கேள்வி, வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புல். 8வது கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். எதிர்மறை சொல். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அடுத்து 99வது கேள்வி, விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசனம் அப்படின்னோடனே நம்ம கவலை அப்படின்னு படிச்சுப்போம். டக்குன்னு இந்த கவலை அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிடக்கூடாது. எதிர்ச்சொல் கேட்டுக்கிறதுனால மகிழ்ச்சி. 100வது கேள்வி, ஒரு மொழியில் பொருள் உணர்த்து மிகச்சிறிய கூறு உருபன். இதுவரை 100 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் இதே மாதிரி கேள்விகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.